சொல்லுமா. சாரை பார்க்கணும். இது இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. இன்னும் நீ பார்க்காம தான் இருக்கியா நீ? இல்லைங்க ஐயா. அந்த பழைய ஃபைலையும் கொண்டு வா. சரிங்க ஐயா. அதையும் கொஞ்சம் செக் பண்ணி ஆகணும். சரிங்க ஐயா. சார், என்னம்மா? ஒரு சின்ன ஹெல்ப் சார். சொல்லுமா, என்ன விஷயம்? நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் சார். அங்க இருக்கிற பரமன்னு ஒருத்தர் என்ன தேதிமா அது? ஜனவரி 23 சார். அந்த தேதியில தான் அந்த திருடன் அவரை புடிச்சு கொடுத்திருந்திருக்காரு. புடிச்சு கொடுத்த அந்த திருடனோட அட்ரஸ், போன் நம்பர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் சார். இதெல்லாம் இப்படி பப்ளிக்கா ஷேர் பண்ண கூடாதுமா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நீங்க ஹெல்ப் பண்ணாதான் பரமனை காப்பாத்த முடியும். இன்னும் 2 நாள்ல இந்த கேஸ் கோர்ட்ல ஹியரிங் வருது சார். சரிம்மா, நீ உட்காரு, நான் பாக்குறேன். அங்கே உட்காருமா. யோ, இந்த கேஸ் எல்லாம் வந்துட்டு எப்பவுமே பெண்டிங்ல வைக்காதியா, அப்பப்போ முடிச்சிடியாத. இத பாரு. ஹலோ சார், மினிஸ்டர் திடீர்னு ஜிஹெச்சுக்கு விசிட் வராரு. ஓ, அவரோட பந்தோபஸ்துக்கு சீக்கிரம் ஆல் ரெடி பண்ணி அனுப்புங்க. ஓகே சார், அனுப்புறேன் சார். கொஞ்சம் சீக்கிரம். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே. யோ சார். அங்க எல்லா வேலையுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஓகே சார். நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும், சரியா? மா, அதுக்குள்ள பந்தோபஸ்துக்கு ஆள் அனுப்ப சொல்லிட்டாங்கம்மா. மினிஸ்டர் வர விஷயத்த இப்பதான் சொல்றாங்க என்கிட்ட. என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரமா, கொஞ்சம் உட்காருங்க. சரி. கமிஷனர் சொன்ன விஷயத்த கரெக்டா செஞ்சாகணும். சரி, மினிஸ்டர் வர விஷயத்த இப்பதான் சொல்றாங்க என்கிட்ட. நான் சொல்றது புரியுதா? ஓகே சார். எல்லாரையும் போய் அலர்ட் பண்ணு போ. கிளம்பு. ம். எஸ் சார். மா, இங்க வாங்க. சார், நீ சொன்ன தேதியில நடந்த செயின் ஸ்நாச்சிங் கேஸ், அவன் பேரு பழனி, புடிச்சு கொடுத்தவன் பேர் பரம, கூடவே ஒரு துப்பாக்கியும் கண்டெடுத்து கொடுத்திருக்காரு. அதானே? ஆமா சார், ஆமா சார். அவனோட அட்ரஸ் இருக்கா சார்? ம். இந்தாமா. சார், அவனோட போட்டோ கிடைக்குமா சார்? வாண்டட் லிஸ்ட்ல இருக்கேமா. சார், கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க சார்.
சரி இருமா. அரேஃப், ஐயா சொல்லுங்க ஐயா. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பழனின்னு ஒருத்தன் செயின் ஸ்நாச்சிங் கேஸ்ல வாண்டட் லிஸ்ட்ல இருக்கான். ஆமாங்க ஐயா. அந்த கேஸை நீங்க தானே அட்டன் பண்ணீங்க? ஆமாங்க ஐயா. அவன் போட்டோ இருக்கும், கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வாங்க. ஐயா என்னங்க ஐயா. இதாம்மா அவன் போட்டோ. சார் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா சார்? எடுத்துக்கோங்க. சார் ரொம்ப நன்றி சார். நீங்க பண்ணது பெரிய உதவி. இதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் சார். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் சார். வரேன். வக்கீல் சார், நான் வந்துட்டு ஆபீஸ்ல தான் இருக்கேன். சாரி மேடம், ஆன் த வே. இதோ இப்போ வந்துடுறேன். வாங்க மேடம், உட்காருங்க. சார் போய் வந்துடுவேன். அம்மா, இவ்ளோ அவசரமா கிளம்பி வக்கீல் ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. என்ன விஷயமா? வேற ஏதாவது பிரச்சனையா? எல்லாம் அந்த பரம பிரச்சனைக்கு தான். பரவாயில்லம்மா, பரமன் இந்த பிரச்சனையில இருந்து சீக்கிரமா வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. சே, நான் ஏன் அவனை வெளியில எடுக்கணும்? அப்போ வேற எதுக்குமா? அந்த இளமதி தான் சென்னைக்கு போயிருக்கால. இங்க இருந்தா நாம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு மோப்பம் புடிச்சுக்கிட்டே தெரியவா. அதனாலதான் ஒரு விஷயத்த பண்ண போறேன். இன்னும் ஒரு 2-3 நாள்ல பரமனோட கேஸ் ஹியரிங்க்கு வருதுல்ல, அதுக்குள்ள அவன்கிட்ட பேசி டிவோர்ஸ்க்கு மூவ் பண்ண போறேன். சத்தியமா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. சரி, ரொம்ப உணர்ச்சி வசப்படாத, உடம்பு கெட்டு போயிடும். குட் மார்னிங் மேடம். வணக்கம். சாரி மேடம், கோர்ட்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஓகே மேடம். சொல்லுங்க மேடம். என் பையன் ஜெயில இருக்கான். அவன் ரிலீஸ் ஆகி வரதுக்குள்ள இந்த டிவோர்ஸ் கேஸ் முடிஞ்சிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். மேடம், நம்ம என்னதான் கேஸ் போட்டு அவங்க 2 பேரையும் ஜட்ஜி முன்னாடி கொண்டு போய் நிற்க வச்சாலும் 1 வருஷம் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் டைவர்ஸே கிடைக்கும். சரி, பரவாயில்ல, நீங்க அப்ளை பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், நான் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதை கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. சரிங்க மேடம். சரி.